எகிப்தில் பஞ்சம் கடுமையாக இருந்தது. அந்த பஞ்சம் கானான் தேசத்தையும் தாக்கியது. யாக்கோபு தனது மகன்களிடம், எகிப்தில் தானியம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். அங்கே போய் நமக்காக உணவு வாங்கி வாருங்கள், இல்லையெனில் நாம் அழிந்து போவோம் என்றார். ஆனால் யோசேப்பின் தம்பியான பென்யமீனை அனுப்பவில்லை. அவனுக்கும் ஏதாவது தீங்கு நேருமோ என்று பயந்தார். அதனால் யோசேப்பின் 10 சகோதரர்கள் எகிப்துக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பு எகிப்தின் ஆட்சியாளராக இருந்தான். உலகம் முழுவதும் இருந்த மக்கள் தானியம் வாங்க அவனிடம் வந்தனர். சகோதரர்கள் யோசேப்பின் முன் வந்து தரையில் முகம் குனிந்து வணங்கினர். இது பல ஆண்டுகளுக்கு முன் யோசேப்பு கண்ட கனவின் நிறைவேற்றமாக இருந்தது. யோசேப்பு அவர்களை பார்த்ததும் உடனே அறிந்தான். ஆனால் அவர்கள் அவனை அறியவில்லை. அவன் கடினமாக பேசி, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அவர்கள் கானான் தேசத்திலிருந்து உணவு வாங்க வந்தோம் என்றனர். யோசேப்பு அவர்களை உளவாளிகள் என்று குற்றம் சாட்டினார். அவர்கள் தாங்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 12 சகோதரர்கள், ஒருவர் இல்லை, இளையவன் தந்தையிடம் இருக்கிறான் என்று கூறினர். அவர்களின் வார்த்தைகளை சோதிக்க யோசேப்பு, உங்கள் இளைய சகோதரனை இங்கே கொண்டு வாருங்கள், அப்பொழுது உங்கள் வார்த்தை உண்மை என்று அறிவேன். பின்னர் அவர்களை 3 நாட்கள் சிறையில் அடைத்தான். 3ஆம் நாளில் ஒருவரை மட்டும் கட்டி போட்டு மற்றவர்களை தானியத்துடன் திரும்பிச் செல்ல அனுமதித்தான். சிமியோன் அங்கு தங்க வைக்கப்பட்டான். அவர்கள் ஒன்றோடொன்று பேசிக்கொண்டு, நாம் நம்முடைய சகோதரன் யோசேப்புக்கு செய்த துன்பத்துக்காக தான் இப்பொழுது இந்த கஷ்டம் வந்துள்ளது என்றனர். யோசேப்பு அதை கேட்டதும் அவர்களிடமிருந்து விலகி அழுதான். பின்னர் திரும்பி வந்து சிமியோனை அவர்களின் முன்னிலையில் கட்டி வைத்தான். யோசேப்பு அவர்களின் மூட்டைகளில் தானியம் நிரப்பும்படி கட்டளையிட்டான். மேலும் அவர்கள் கொண்டு வந்த வெள்ளியையும் மறைவாக அவர்களின் மூட்டைகளில் திரும்பி வைக்க சொன்னான். அவர்கள் பயணம் போகும்போது ஒருவன் தன் மூட்டையை திறந்து பார்த்தபோது வெள்ளி திரும்ப கிடைத்ததை கண்டான். அவர்கள் மிகவும் பயந்தனர். தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்று கலங்கினர். அவர்கள் கானானுக்கு திரும்பி நடந்ததையெல்லாம் தந்தையிடம் சொன்னார்கள். அந்த நாட்டின் ஆட்சியாளர் எங்களை உளவாளிகள் என்று கூறினார். இளைய சகோதரனை கொண்டு வர வேண்டும், அப்பொழுதுதான் சிமியோன் விடுவிக்கப்படுவான் என்றனர். மூட்டைகளை திறந்தபோது எல்லோருக்கும் வெள்ளி திரும்ப கிடைத்தது. அவர்கள் எல்லோரும் பயந்தார்கள். யாக்கோபு மிகவும் துக்கமடைந்தார். யோசேப்பு இல்லை, சிமியோன் இல்லை, இப்பொழுது பென்யமீனையும் எடுத்துச் செல்ல விரும்புகிறீர்கள், எல்லாம் என் மேல் வந்துவிட்டது என்றார். ரூபன் தனது மகன்களை பொறுப்பாக கொடுத்து பென்யமீனை அழைத்து வருவேன் என்றாலும் யாக்கோபு அதற்கு சம்மதிக்கவில்லை. என் மகன் உங்களோடு வரமாட்டான் என்று உறுதியாக சொன்னார். இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுப்பது, நாம் செய்த தவறுகளை காலம் மறைக்கலாம், ஆனால் மனசாட்சி மறக்காது. தேவன் கொடுத்த வாக்குறுதி தாமதமாகலாம், ஆனால் அது நிச்சயம் நிறைவேறும். அவர் நம்மை சோதிப்பது தண்டிக்க அல்ல, மாற்றிக்கொள்ளத்தான்.